எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத கலைத்துறையுடைய அராஜகம் தமிழகத்தில் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய பிடியிலே இருக்கக்கூடிய கலைத்துறையை நம்மளுடைய முதல் பணியே கூச்சமே இருக்கக்கூடாது. டான்ஸ் ஆட சொன்னால் உடனே ஆடணும், பாட சொன்னால் உடனே பாடணும், பேச சொன்னால் உடனே பேசணும். எங்களெல்லாம் டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா உடனே ஆடுவோம். இங்கே அண்ணனுக்கு தெரியும் என் ஆட்டம்லாம். ஏன்னா பல தேர்தலில் பல தெருவில் ஆடின ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் நிறைய நடிகைகள் அண்ணன் வந்து என்கிட்ட இன்சார்ஜாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நீ பார்த்துக்கடா, இவங்கள இந்த பரப்புறடா, இந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நடிகைகள் எல்லாருமே மேடையில் ஏறி அந்த ட்ராவல் பண்ணுற அந்த வண்டியில் ஏறி நிற்பாங்க. பிரேமபிரியா மேடம் கூட வந்திருக்காங்க என்னோட. அப்போ வந்து யார் முதல்ல அந்த விஷயத்தை தொடங்குறதுன்னு சொன்ன பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்போ நான் இறங்கி டான்ஸ் ஆடுவேன். சரி வெங்கடேஷ் சாரே ஆடுறாரு நம்மளும் ஆடுவோன்ட்டு எல்லா நடிகைகளும் கீழே வந்து ஆடுவாங்க. அதனால் ஜான்சன் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. முதல் மேடைன்னு சொல்லியிருக்காரு அவர். அடுத்து திரைப்பட தயாரிப்பாளர் திருமலை சார் ஒரு வார்த்தைகள். அவர் ஏற்கனவே பேசிட்டாரு, இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. பார்ப்போம். வணக்கம். முதல்ல ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துட்டோம். இருந்தாலும் கலைத்துறை மிக வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கருத்தை அண்ணன் KT ராகவன் அவர்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கலைத்துறையில் மாபெரும் தயாரிப்பாளர்கள் எல்லாம் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பிஜேபியில் இருக்கிறாங்க பெரிய தயாரிப்பாளர்கள். 2017 ரெசிடென்சி டவரில் ஒரு பெரிய ஜிஎஸ்டி கூட்டம் நடந்தது. அதில் எல்லாம் பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் அப்பொழுது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். நம்மளுடைய பிஜேபியிலிருந்து அண்ணனுக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு 5 விஷயத்தை மட்டும் எங்களுடைய கலைத்துறை ஒரு தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிஜேபி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதனை இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தினுடைய பிடியிலே இருக்கக்கூடிய கலைத்துறையை ஒட்டுமொத்த தமிழ்துறைக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இங்கு நான் வலியுறுத்துகிறேன். காரணம், பெப்சியினுடைய தலைவராக அண்ணன் சிவா இருக்கிற காலகட்டத்தில் அவர் தலைவராக இருப்பதற்கு நான் அவரோடு சேர்ந்து போகிற போது இயக்குனர் சங்கத்தில் 12 ஆண்டுகள் ஒரு கமிட்டி மெம்பராக செயற்குழுவாக தொடர்ந்து வெற்றி பெற்று அந்த பதவியில் இருந்தேன். அப்பொழுது அங்கு சரி பண்ண முடியாத கலைத்துறையை தயாரிப்பாளர்கள் என்கின்ற ஒரு இனம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இனம் இல்லை என்று சொன்னால் கலைத்துறை வளருவது கடுமை. காரணம், எவ்வளவு பெரிய கலைஞர்கள் வாழ்ந்தாலும் தமிழ் திரைத்துறை தயாரிப்பாளர்களுடைய இனத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது. ஒரு படத்தை எடுப்பதற்கு அந்த சினிமா 2010 டிஎம்கே ஆட்சி படம் ரிலீஸ் செய்வதற்கு அவ்வளவு கொடுமைகள் இருந்தது. 5 குடும்பத்தினுடைய பிடியில் இருந்தது. 2010 அதே போல் இப்பொழுது அதே குடும்பத்தின் கஸ்டடியில் ஒரே குடும்பம்தான் சினிமாவை ஆட்சி செய்கிறது. 2010 ஒரு குடும்ப ஆட்சி 5 குடும்பம் நடத்தியது. இப்பொழுது அதே குடும்ப ஆட்சி ஒரு குடும்பம் மட்டும்தான் நடத்துகிறது. காரணம், ஒரு படம் எடுத்து வெளியீடு செய்வதற்கு இருக்கக்கூடிய இன்னல்கள், சிண்டிகேட் ஆஃப் த தியேட்டர்ஸ், அதை மத்திய அரசாங்கம் தன்னுடைய கண்ட்ரோலில் டிக்கெட்டிங் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, OTT என்ற நிறுவனம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நினைத்தால் எந்த படமாக இருந்தாலும்
நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், இதையெல்லாம் சரியாக படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் விற்பனை செய்வதற்கு சுதந்திரம் கிடைத்தால் சுதந்திர பறவைகளாக பல தயாரிப்பாளர்கள் இந்த மேடையில் வந்து அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பல கோடிகளை போட்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்பொழுது திமுக ஆட்சியில் எவ்வளவோ எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. சொல்ல விரும்பலை, நம்முடைய கூட்டணியில் இணைக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அதை எதிர்த்து பேசக்கூடிய கலைத்துறையில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய பிஜேபியிலிருந்து அண்ணன் சிவா அவர்களும் திருமலையும் எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறோம். என்னை போல நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த இயக்குனர் சங்கத்தினுடைய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது தயாரிப்பாளர் சங்கத்தில் திமுகவை எதிர்த்து நின்று வெற்றி பெற்று உள்ளே இருந்து அவர்களுக்கு இந்த 30 மாதங்களில் நான் கொடுக்கிற அறிக்கை அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு சிலரை தவிர மீதி யாரும் வருவதற்கு யாருமே இல்லை. எதற்கெடுத்தாலும் உதயனுடைய போட்டோவை குரூப்ல போடுறது. நீங்க உதயநிதி போட்டோ போடுறீங்களா, திருமலை அண்ணாமலை போட்டோ போடுவேன். இதுதான் வாக்குவாதம். ஆனால் அதை மீறி வெற்றி பெற்றக்கூடிய என்னை போன்ற ஒரு சிலரை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தற்காலிகமாக 90 நாள் 3 முறை நீக்கினார்கள். 3 முறைமை நான் அவர்களுக்கு சேலஞ்சு செய்து அவர்களாகவே தானாக வாபஸ் வாங்கிட்டாங்க. திரும்ப இப்போ அர்ஜென்ட் ஒரு 45 நாள். எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத கலைத்துறையுடைய அராஜகம் தமிழகத்தில் நிலைத்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, எந்த சினிமா சங்கத்திலேயும் தலையீடு இல்லை. தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்த எதுக்கு எடுத்தாலும் உதயநிதி பெயரை எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அண்ணனுடைய காதிற்கு சேர வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவு செய்திருக்கிறேன். பல தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய பார்ட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கலைத்துறை வளரும் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.